எல்லாருக்கும் வணக்கங்க. எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை எப்படி போணுச்சுன்னு வாங்க பார்க்கலாம். காலையில எழுந்திரிச்சு டீய வச்சு குடிச்சிட்டு, காலையில டிஃபனுக்கு வந்து இட்லி, சாம்பார் செஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டேங்க. மதியத்துக்கு வந்து என் ஹஸ்பண்ட் வந்து நாட்டுக்கோழி, நண்டும் வாங்கிட்டு வந்தாங்கங்க. நாட்டுக்கோழிய வந்து நான் ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுட்டேங்க. இப்போ நண்ட வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு நான்வெஜ்னா ரொம்ப பிரியங்க. எப்படா ஞாயிற்றுக்கிழமை வரும் வரும்னு நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஞாயிற்றுக்கிழமை வந்தாலே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுங்க. நண்டோட அந்த டாப்பை வந்து எடுத்துட்டு, உள்ளார இருக்கிற அந்த வேஸ்ட்டெல்லாம் எடுத்து போட்டுட்டு, நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணுங்க. அப்புறம் அந்த காலை வந்து எடுத்து விடுவோம். காலை வந்து உடச்சி எடுத்துக்கணுங்க. காலை வந்து உடச்சி எடுத்துட்டு, அந்த நடுப்பாட்டை வந்து தனியா எடுத்து வச்சுக்கணுங்க. அப்போ தான் வந்து மசாலா வந்து ஏறும். இல்லைன்னா சுத்தமா மசாலா ஏறவே ஏறாதுங்க. கடையில வந்து கடையிலேயே க்ளீன் பண்ணி குடுத்துருவாங்க. ஆனா, அத வந்து 2ஆ கட் பண்ணி குடுப்பாங்க நண்ட. அதனால உள்ளார நெறைய மசாலா போயிடுறதால குழந்தைங்க வந்து காரமா இருக்குன்னு சாப்பிட மாட்றாங்கங்க. அதனால தான் "நீங்க அப்படியே வாங்கிட்டு வாங்க. நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன்" அப்படின்னு சொன்னேன். அதனால அவங்களும் அப்படியே வாங்கிட்டு வந்தாங்க. இப்போ நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. சைடில வந்து மாவு போட்டிருந்தேன். அது ஓடிக்கிட்டு இருக்கு. அடுப்புல வந்து நாட்டுக்கோழி கிரேவி வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நாங்க வந்து மசாலாலாம் அதிகமா யூஸ் பண்ண மாட்டோங்க. மிளகாத்தூளு, மல்லித்தூளு அது மட்டும் தாங்க யூஸ் பண்ணுவோம். இந்த கரம் மசாலா, சிக்கன் மசாலாலாம் சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் நாங்க யூஸ் பண்ண மாட்டோங்க. தேங்காவோட வந்து அந்த பட்டை, சோம்பு, கிராம்பு அதெல்லாம் அரைச்சி ஊற்றிக்குவோங்க. அப்புறம் தாளிக்கும்போது அதே மாரி பட்டை, சோம்பு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளித்து போட்டுக்குவோங்க. அவ்வளோதாங்க. நாங்க இப்படி தாங்க செய்வோம். ஆனா நல்லாயிருக்கும். டேஸ்ட் வந்து நல்லாயிருக்குங்க. குறைலாம் இருக்காது. நல்லாவே இருக்கும். அந்த தேங்காய் ஊத்துறதாலேயே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்காய் ஊத்தாமலாம் நாங்க எந்த ஒரு இதுவுமே செய்ய மாட்டோங்க. அங்க நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது, இங்க பார்த்தா என் பசங்க என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க. இவங்க தனியா இங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தா, என் பொண்ணு சிரிக்கிறா. நாங்க விளையாண்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றா. இவரு வந்து மப்ளர் போட்டுக்கிட்டு இருக்காரு பகல்லேயே. அவனு இதெல்லாம் யார் எடுத்து வைக்கிறதுன்னு நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு தம்பின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நீங்க தான் எடுத்து வைக்கணும்னு என்ன கைய காட்டுறா. இது என்னம்மா ட்ரெஸ்ஸு அப்படின்னு நான் கேட்குறேன். அதுக்கு அவ வந்து வெட்கப்படுறா. அதுக்கப்புறம் சொல்றா, "சாரி கட்டியிருக்க" அப்படின்ட்டு. நானும் இப்படி தாங்க சின்ன வயசுல சாரி கட்டிக்குவேன். அதே மாரி என் பொண்ணு கட்டிக்கிறா. நான் வந்து சாரி கட்டுறத பார்த்து பார்த்து அவளுக்கு சாரின்னா ரொம்ப பிடிச்சிடுச்சு. அதனால அவளும் அந்த புடவைய எடுத்து எடுத்து என்னோட கட்டிக்குவா. என்னோட துப்பட்டாவ வந்து புடவையா யூஸ் பண்ணிக்குவா. அவங்க வேலைய பார்த்துக்கிட்டு இருக்க, நம்ம வேலைய பார்க்க போலான்ட்டு நான் தோட்டத்துக்கு வந்துட்டேங்க. தோட்டத்தில வந்து கருவேப்பிலைய உடச்சிக்கிட்டு போய் தாளிக்கணுங்க. நாங்க வந்து அவரைக்காலாம் நல்லா காய்க்குங்க எங்க தோட்டத்தில. நாங்க பறிச்சு நெறைய டைம் சாம்பார் வச்சுட்டோம். இப்போ கம்மியா இருக்கு. கருவேப்பிலைய உடச்சிட்டு போய் குழம்ப தாளிச்சுட்டு கிரேவி தாளிச்சுட்டு, ரசத்துக்கு கூட்டி வச்சுருக்கேங்க. அதையும் போய் தாளிச்சுட்டு, கொதிக்க வச்சு இறக்க வேண்டியதுதான். ரசத்த வந்து நம்ம கொதிக்க விடக்கூடாதுங்க. அந்த முட்டை கொதின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பக்குவத்திலே இறக்கி விடணும். இல்லைன்னா ரசம் வந்து கருத்துடுன்னு எங்கள் ஊர்ல சொல்லுவாங்க. ரசம் கொதிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்தா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதான் கொதிக்கிறதுக்கு முன்னாடியே எடுத்துடணுங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ரசத்தை ஊற்றி வச்சுட்டேன். இப்போ மாவு அரைச்சிருந்தேன்ல, அதை நல்லா வலித்து கரைச்சி வச்சுட்டேன் உப்பு போட்டு. மதியம் சாப்பிட உக்காந்தாச்சுங்க. வடித்த சாதம், நாட்டுக்கோழி கிரேவி, நண்டு வறுவல், அப்புறம் ரசங்க. இது தாங்க எங்களோட ஞாயிற்றுக்கிழமை சாப்பாடு. மதிய சாப்பாடு இது சாப்பிட்டுட்டு நாங்கள் சந்தைக்கு கிளம்பிட்டோங்க. சாயங்காலமா வந்து ஒரு 6:30 போல் தான் சந்தைக்கு கிளம்புனோம். சந்தைக்கு வந்துட்டோம். இது எங்கள் ஊர் சந்தைங்க. வார சந்தை. ஞாயிற்றுக்கிழமை வார சந்தை போடுவாங்க. நல்லா பெருசா இருக்குங்க சந்தை. என்னால் ஆனால் வீடியோ எடுக்க முடியல. ரொம்ப கூட்டமாக இருந்ததால வீடியோ எடுக்க முடியல. நல்ல பெருசா இருக்கும். இங்கே விற்காத பொருளே இருக்காதுங்க. அருவாமனை, கத்தி, துணி எது வேணாலும் வாங்கிக்கலாங்க. வீட்டுக்கு மளிகை சாமான் எல்லாமே இங்கே விற்குங்க. ஆனால் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். இந்த கூறு கட்டி வச்சுருக்காங்கள்ல, இதெல்லாம் வந்து 10, 20 அந்த மாதிரி ரேட்டில் தாங்க இருக்கும். ஆனால் காயெல்லாம் புது காயாக தான் இருக்கும். பழசெல்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. நல்லாயிருக்குங்க. கூட்டத்தில் என்னால் வீடியோவே எடுக்க முடியல. ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்திருக்கேங்க.
இப்படி தாங்க போணுச்சு எங்களுக்கு ஞாயித்துக்கிழமை. ஒவ்வொரு வாரமும் நான் வந்துருவேன். ஆனா, இப்ப எதுக்காக முக்கியமா வந்தேன்னா, எங்க வீட்டு தோட்டத்துக்கு வந்து பூச்செடியும், காய்கறி விதையும் வாங்கலான்னு தாங்க மெயினா வந்தேன். அப்புறம் நம்ம சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சுங்க. தேங்க் யூ.